அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஹதீஸு. இது சொர்க்கத்திலும் சேர்க்கும் நரகத்திலும் சேர்க்கும். ஆமாங்க, இந்த குரான் தான் நம்மளை சொர்க்கத்திலும் சேர்க்கும் நரகத்திலும் சேர்க்கும். இந்த குரானானது ஏற்றுக்கொள்ளப்படு சிபாரிசு செய்யக்கூடியதாகவும் ஒப்புக்கொள்ளத்தக்க வழக்காடக்கூடியதாகவும் இருக்கிறது. எவர் அதனை தனக்கு முன்னால் வைத்துக் கொள்கிறாரோ அவரை அது சொர்க்கத்திற்கு இழுத்துச் செல்லும். எவர் அதனை தனக்கு பின்னால் போட்டு விடுகின்றாரோ அது அவரை நரகத்தில் தள்ளிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள். விளக்கம் குர்ஆன் ஷரீஃப் யாருக்காக சிபாரிசு செய்தாலும் அதனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். யாருடைய விஷயத்தில் தர்க்கம் செய்தாலும் அது ஏற்கப்படும். இதன் விளக்கம் 8ஆம் எண் ஹதீஸிலும் கூறப்பட்டுள்ளது. இது தன்னை பாழாக்கியவர்களை எனக்குரிய கடமையை நீ ஏன் நிறைவேற்றவில்லை என்பதாக குறை கூறி குற்றம் சுமத்துகிறது. எந்த மனிதர் அதனை பின்பற்றுவதை தன்னுடைய வழக்கமாக ஆக்கிக் கொள்கிறாரோ அவரை அது சொர்க்கத்திற்கு இழுத்து சென்று சேர்த்துவிடும். எவர் அதனை பின்பற்றவில்லையோ அவரை நரகத்தில் தள்ளிவிடும் என்பது தெளிவான விஷயமாகும். அடியனின் கருத்துப்படி குர்ஆனை அலட்சியமாக கருதுவதும் இக்கருத்தில் சேரும். குர்ஆன் ஷரீஃபை அலட்சியமாக ஓதுவதினால் ஏற்படும் தண்டனைகள் பற்றி பல ஹதீஸ்கள் வந்துள்ளன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மனிதர்களுக்குரிய தண்டனைகள் பற்றி கனவில் காட்டப்பட்டுள்ளதாக புகாரில் கூறப்பட்டுள்ள நீளமான ஒரு ஹதீஸில் ஒரு மனிதனுடைய நிலைமை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது, ஒரு மனிதனுடைய தலையின் மீது ஒரு பெருங்கல் தூக்கி போடப்படுகிறது. அதனால் அவனுடைய தலை நசுங்கி விடுகிறது. இதனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கேட்டபோது, அல்லாஹு தஆலா இம்மனிதனுக்கு தன் வேதத்தை கற்றுத் தந்திருந்தான். ஆனால் அவன் இரவில் அதனை ஓதவும் இல்லை, பகலில் அதன்படி அமல் செய்யவும் இல்லை. ஆகையால் கியாமத் நாள் வரை இவன் இவ்வாறே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பான் என்று கூறப்படுகிறது. அல்லாஹு தஆலா தன் அன்பினால் அவனுடைய தண்டனையை விட்டும் நம்மை காப்பாற்றுவானாக. உண்மையில் குர்ஆனானது மாபெரும் செல்வமாகும். அதனை அலட்சியம் செய்பவருக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் பொருத்தமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.